1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு சிறிய உபகரணம் ஒரு கோல் மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இதைத்தான் நாங்க கோல் எடுக்கிறோம். இதை வந்து கோல் எடுக்கிறேன். இந்த கோல்ல வந்து 1 கிலோகிராம் திணிவுடைய ஒரு சிறிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோகிராம். இக்கோலின் திணிவு புவியின் திணிவின் 3 மடங்கும். புவியிட திணிவு m என்று எடுக்கிறேன். ஆகவே இந்த கோளோட திணிவு 3m. ஆகவே இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? புவி என்று எடுத்துக்கிறேன். 3 மடங்கும் ஆரை புவியின் ஆரையின் 2 மடங்கும் ஆகும். புவியின் ஆரை 6 எடுத்தா இங்க வந்து 2r. கோளின் மேற்பரப்பு மீது உபகரணத்தின் நிறையாது. அப்ப இங்க வந்து இதுட நிறை என்னன்னு கேட்கிறாங்க. W dash என்று எடுக்கிறேன். அதை என்னன்னு கேட்கிறாங்க. இங்க நிறை வந்து என்ன? W நிறையாது. ஈர்ப்பு தவிர ஏனைய எல்லா விளைவுகளையும் புறக்கணிக்க. ஆகவே என்ன ஈர்ப்பு புலத்தை மட்டும் வச்சு யோசிங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த கேள்வியில நான் நினைக்கிற அளவுக்கு இன்னொரு தரவு தந்திருந்தாங்கன்னா நல்ல. புவி மேற்பரப்பில் ஈர்ப்பு புல செறிவு G என கொள்கை என்று தந்திருந்தாங்கன்னா நல்லமன்னு நினைக்கிறேன். ஆனா தெரியல என்ன நடக்கும்னு. சரியா? W சமன் mg. புவி மேற்பரப்புல W சமன் mg என்று போடலாம். m வந்து எவ்வளோ? 1 கிலோகிராம். G வந்து 10 புவி மேற்பரப்புல. ஆகவே எவ்வளோ? 10 நியூட்டன். புவி மேற்பரப்புல பொருளோட நிறை வந்து எவ்வளோ? 10 நியூட்டன். இப்ப G நாங்க எப்படி எழுதலாம்? இன்னொரு வகையில எப்படி எழுதலாம்? G சமன் G கேபிட்டல் M ஓவர் R ஸ்கொயர். அதுதான் என்ன 10க்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப இது ஒரு சமன்பாடு. ரைட். இப்ப இங்க இந்த கோளுக்கு வந்தோம்னா என்ன செய்ய போகுது? G வந்து வித்தியாசப்பட போகுது. ஆகவே G டேஸ் என்று போடுறேன். இந்த கோல்ல வந்து G M-க்கு பதிலா என்ன போடுவீங்க? 3m போடுவீங்க. 3m கீழே ஆரைக்கு பதிலா என்ன? 2r முழுவதின் வர்க்கம் என்று போடுவீங்க. ஆகவே எப்படி வரும்? 3 கீழ் 4 G கேபிட்டல் M ஓவர் R ஸ்கொயர் என்று வரும். அப்ப GM ஓவர் R ஸ்கொயர் நீங்க எங்கேயாச்சும் கண்ணீங்க என்ன செஞ்சுடுவீங்க? 10 போட்டுருவீங்க. அப்ப 3 கீழ் 4 அப்படியே இருக்குது. இங்க ஒரு 10. அப்ப இதுதான் என்ன? இங்க உள்ள ஈர்ப்பு புல செறிவு. புவியில இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோளுக்கு போனாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கு போனாலும் பரவாயில்ல, புதனுக்கு போனாலும் பரவாயில்ல, எங்க போனாலும் என்ன மாறாது? திணிவு மாறாது. ஆகவே இப்ப இங்க உள்ள நிறை தான் கேள்வி எங்களுக்கு. W டேஸ் சமன் M இன்டு G டேஸ். அப்ப அது சமன் என்ன? G டேஸுக்கு பதிலா என்ன போடுவீங்க? 3 கீழ் 4 தர 10. M-க்கு பதிலா 1 போடுவீங்க. ஆகவே என்ன வரும்? இதை சுருக்குனீங்கன்னா 30 கீழ் 4 இதை 2ஆல சுருக்குனீங்கன்னா 2, இது வந்து 5. அப்ப 15 கீழ் 2 நியூட்டன். ஆகவே இதுதான் என்ன? கோல்ல இந்த பொருளோட நிறை. இந்த உபகரணத்தோட நிறை வந்து எவ்வளோ? 15 கீழ் 2 நியூட்டன். அப்ப இதை வந்து நான் இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். என்ன? W நேர்வீத சமன். நிறை நேர்வீத சமன் என்ன? G. M வந்து நாம என்ன செய்ய தேவையில்ல? பார்க்க தேவையில்ல. M வந்து என்ன செய்யல? மாறல. G வந்து என்ன ஆகிக்குது? 3 கீழ் 4 மடங்கு ஆகிக்குது. அப்ப அதை போட்டீங்கன்னா சரி. புவியில உள்ளது எவ்வளோ? 10. அந்த கோல்ல வந்து என்ன? 3 கீழ் 4 மடங்கு ஆகிக்குது. ஆகவே எவ்வளோ? 15 கீழ் 2 நியூட்டன். ஒரு சமன்பாடும் எழுத தேவையில்லை. இந்த 10வது கேள்வி வரைக்கும் எந்த கேள்விக்கும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல? சமன்பாடு எழுதி தேவையில்ல. அந்த வரைஞ்சு பாக்குற கேள்வி 8வது கேள்வி இருக்கு தானே? அந்த கேள்விக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? நீங்க பேனை பிடிச்சி எழுதணும். மத்த கேள்வி ஒண்ணுக்குமே எழுதி பார்க்க தேவையில்லை. இப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்குது. இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியுது பாருங்க. G கேபிட்டல் M ஓவர் R ஸ்கொயர். இந்த சமன்பாட்டுல M வந்து எத்தனை மடங்கு ஆகிக்குது? 3 மடங்கு ஆகிக்குது. ஆகவே M 3 மடங்கு ஆச்சுதுன்னா G என்னவாகும்? 3 மடங்காகும். R வந்து 2 மடங்கு ஆச்சுதுன்னா R வர்க்கம் என்னவாகும்? 4 மடங்காக குறையும். ஆகவே G வந்து என்னவாக போகுது? மொத்தமா G வந்து 3 கீழ் 4 மடங்காக போகுது. G வந்து 3 கீழ் 4 மடங்கு ஆகுதுண்டா அப்ப அதுல தாக்குற நிறை விசையும் என்னவாகும்? 3 கீழ் 4 மடங்காகும். ஆகவே எவ்வளோ? 15 கீழ் 2 நியூட்டன். 3வது ஆன்சர்.